வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பட்டியல் லாபம் மற்றும் நஷ்டம். அதில் எடுத்துக்காட்டு 3.8 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 3.7 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துருவாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.8. ஒருவர் ரூபாய் 300க்கு 75 மாம்பழங்களை வாங்கி அவற்றில் 50 மாம்பழங்களை ரூபாய் 300க்கு விற்பனை செய்தார். அனைத்து மாம்பழங்களின் விற்பனையான பின் அவரது லாபம் மற்றும் நட்டம் காண்க. கொஷினில் என்ன கேட்டுருக்காங்கன்னா, ஒருவர் 300 ரூபாய்க்கு 75 மாம்பழம் வாங்குறாரு. அதில் 50 பழத்தை 300 ரூபாய்க்கு விற்றுட்டார். மீதி இருக்க மாம்பழங்கள் விற்பனை செஞ்சதுக்கப்புறம் அவருக்கு லாபம் கிடச்சிருக்குமா நட்டம் கிடச்சிருக்குமான்னு கேட்டிருக்காங்க. 75 மாம்பழம் எவ்வளோதுக்கு வாங்கியிருக்காங்க? 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதை எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு 75 மாம்பழங்களை வாங்கியிருக்காரு. அதனால் 75 மாம்பழம் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறவங்கனால அது அடக்க விலையில் வரும். வாங்கினதுனால அது அடக்க விலை. 75 மாம்பழங்களின் அடக்க விலை ஈக்குவல் டு 300 ரூபாய். அப்போ இது அடக்க விலை. அப்போ ஒரு மாம்பழத்தோட விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? நம்ம 75 மாம்பழங்களின் அடக்க விலை 300ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஒரு மாம்பழத்தின் அடக்க விலை எவ்வளோதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு மாம்பழத்தின் அடக்க விலை, ஒரு மாம்பழத்தோட அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளவு மாம்பழங்களோட விலை மொத்தம் எவ்வளோதோ அதில் எத்தனை மாம்பழம் இருக்கோ அத்தனை வகுக்கணும். 75 மாம்பழங்கள் அதால் வகுத்தோம்னா நமக்கு எவ்வளோ ஒரு மாம்பழத்தோட விலை நமக்கு கிடச்சிரும். இப்போ வகுப்போம், டிவைட் பண்ணோம். 300 டிவைடட் 75. இப்போ இதில் 300 75 டிவைட் பண்ணோம்னா வச்சுக்க 4 கிடைக்கும். 4 75 300. 4 75 300. ஜீரோ கிடச்சிச்சா? மீதி 0, ஈவு 4. அப்போ நமக்கு ஒரு மாம்பழத்தோட விலை எவ்வளோது? ரூபாய் 4 ரூபா ஒரு மாம்பழத்தோட விலை. ஓகேவா? அடுத்து 50 மாம்பழங்களை எவ்வளோதுக்கு விற்பனை செஞ்சுருக்காரு? 300 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுருக்காரு. எத்தனை மாம்பழங்களை? 50 மாம்பழங்களை. 50 மாம்பழங்களை 50 மாம்பழங்களின் விற்பனை விலை. 50 மாம்பழங்களை 300 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுருக்காரு. அப்போ ஒரு மாம்பழத்தின் விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு மாம்பழத்தின் விற்பனை விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு மாம்பழத்தின் விற்பனை விலை இந்த இடத்துல விற்பனை வரும், நான் விட்டுட்டேன், நீங்கள் எழுதிக்கங்க. ஒரு மாம்பழத்தின் விற்பனை விலை கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே நம்ம 75 மாம்பழத்துக்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் எவ்வளோதுக்கு 300 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. எத்தனை மாம்பழம்? 50 மாம்பழம். இந்த 0 அடி போயிடும். 5ஆம் பாலில் 30 அடித்தோம்னா 6×5 30. அப்போ ஒரு மாம்பழத்தை எவ்வளோதுக்கு விற்றுருக்காரு? அவர் 6 ரூபாய்க்கு விற்றுருக்காரு ஒரு மாம்பழத்தை. ஓகேவா? இப்போ 50 பழத்துக்கு நம்ம இப்போ ஒரு மாம்பழம் 6 ரூபான்னு வச்சு விற்றா 300ன்னு கிடச்சிச்சு. இப்போ மீதி இருக்குது 25. மொத்தமாக 75 பழம்னு சொல்லியிருக்காங்களா? 75 பழத்தை 6 ரூபான்னு விற்றோம்னா எவ்வளவு கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். 75 பழங்கள், 75 மாம்பழங்களின் விற்பனை விலை. 75 மாம்பழங்களின் விற்பனை விலை 75 ×
75 × 6. நம்ம ஆறுரூவா ஒரு மாம்பழத்தோட ரேட்டாக அதோட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். அப்போ 75ஐயும் 6ஆலையும் 75ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 5×6 30, 0 போட்டாச்சு, மேலே 3, 7×6 42, 42ஓட ஒரு 3 கூட்டினோம்னா 45. அப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? இங்கே 450. 400 ரூபாய், 450 ரூபாய். இப்போ 75 மாம்பழங்களின் விற்பனை விலை எவ்வளவு? 450. இப்போ விற்பனை விலையும் கண்டுபிடிச்சாச்சு, அடக்க விலையும் இருக்குது. இப்போ அவருக்கு வந்து லாபமாக நட்டமானு பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ அடக்க விலை அதிகமாக இருக்கா, விற்பனை விலை வந்து அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இது ரெண்டில் எது அதிகமாக இருக்குது? விற்பனை விலை வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம வந்து அடக்க விலை லெஸ் தென் விற்பனை விலை. ஏன் இந்த குறி இப்படி போடுறோம்னா, விற்பனை விலை வந்து அதிகமாக இருக்குது, 450 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அந்த விற்பனை விலை. அப்போ அடக்க விலை லெஸ் தென் விற்பனை விலை. விற்பனை விலை அதிகமாக இருந்தால் நம்ம லாப ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. நமக்கு வந்து விற்பனை விலையும் தெரியும், அடக்க விலையும் தெரியும். விற்பனை விலை வந்து 450 ரூபாய், 450. அடக்க விலை வந்து 300 ரூபாய். அடக்க விலை வந்து 300 ரூபாய். அதை அடுத்து இங்கே எழுத வேண்டியதான், மைனஸ் 300. இப்போ 450லேருந்து 300 கழிக்கிறோம். 450 300, 0, அந்த 5 அப்படியே வந்துடும். 4ல் 3 பைத்தா 1, 150 ரூபாய். அவர் ஃபஸ்ட்டு 75 மாம்பழங்களை வந்து 6 ரூபான்னு விற்றாருன்னா 450 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அடக்க விலை எவ்வளோ இருந்துச்சு? 300 இருந்துச்சு. அப்போ இதில் வந்து அவருக்கு கிடச்சிருக்கிறது லாபம் வந்து 150 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அடக்க விலை 300, அது ஒரு மாம்பழத்தோட விலை 4 ரூபா. 50 மாம்பழங்களை வந்து 300 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ அதோட ஒரு மாம்பழத்தோட விலை வந்து 6 ரூபா. அப்போ 75 மாம்பழங்களின் விலையை வந்து கண்டுபிடிக்கணும்னா 75 × 6 போட்டோம்னா 450 கிடைக்கும். இப்போ அடக்க விலையும் விற்ற விலையும் கண்டுபிடிச்சிட்டு அதில் விற்பனை விலையிலேருந்து அடக்க விலையை மைனஸ் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.